ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கமே வெல்கம் பேக் டு சரவண தமிழ். சோனி உருப்படியாக பண்ணுற விஷயமே ஸ்பைடர்மேனை வச்சு எடுக்கிற படங்களாகட்டும் சரி, அனிமேட்டட் சீரிஸ் ஆகட்டும் சரி, அது எல்லாமே நல்லா இருக்கு. வில்லன்ஸை வச்சு ஒரு தனியாக ஒரு யூனிவர்ஸை கிரியேட் பண்ணிட்டு இருந்தான். பட் அதை பெருசாக ஒர்க் அவுட் ஆகல, ஊற்றி முடிட்டாங்க ஃபேன்ஸ். இதுக்கப்புறம் நீ ஃபர்னிச்சர் மேலே கையை வச்சு அவ்வளோதான்ற மாதிரி. பட் ஸ்பைடர்மேனை வச்சு எடுக்கிற படங்கள் எல்லாமே நல்லா இருக்கு. அந்த வகையில் இப்போ ஒரு டிவி சீரிஸ் எடுத்திருக்காங்க, ஸ்பைடர் நோயர். அமேசான் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி இந்த ஒரு டிவி சீரிஸ் எடுத்திருக்காங்க. இப்போ இது எப்படி இருக்குன்றது இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரொம்ப பேசாமல் வீடியோ ஆரம்பிச்சிடலாம். படத்தோட கதைன்னு சொல்லி பார்க்கும்போது 1930s நடக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஒரு பீரியாடிக் ஃபிலிம் மாதிரி தான் இருக்கும். மெயின் லீட் கேரக்டரான பென் ரைலி, நம்ம நிக்கோலஸ் கேஜ் தான் நடிச்சிருப்பாரு ஸ்பைடர்மேன் நோயரா. ஆப்வியஸாக உங்களுக்குமே தெரியும். அவருக்கு இந்த ஸ்பைடர்மேன் சூப்பர் பவர்ஸ் எல்லாமே கிடைச்சதுக்கப்புறம் மக்களுக்கு நிறைய உதவி பண்ணுவார். பட் ஒரு சில வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இறந்து போயிருப்பாங்க. அதனால இந்த ஸ்பைடர்மேன் வேலையிலிருந்து அவர் வெளியே வந்திருப்பாரு. பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டராக அந்த ஒரு வேலையில் ஃபோக்கஸாக இருப்பார். இதுக்கப்புறம் இவருக்கு ஒரு கேஸ் வருது. ஒருத்தவங்க காணாமல் போயிட்டாங்க, அவங்க எங்கே போயிருக்காங்க, உயிரோட இருக்காங்களேன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி அந்த கேஸ் எடுத்து இவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அண்ட் மெயின் வில்லனான சில்வர் மேனா, அவருக்கும் இவருக்கும் எப்படி சண்டை வருது, அவர் எப்படி டெஃபீட் பண்ணுறாரு மாதிரி தான் மொத்த கதையுமே பற்றின கொண்டு போயிருப்பாங்க. எனக்கு இந்த ஸ்பைடர் நோய் சீரிஸ் பற்றின பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு டீசென்ட் வாட்சான சீரிஸ். இந்த சீரிஸை ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டெம்ப்டில் ட்ரை பண்ணியிருப்பாங்க. 2 வெர்ஷன்ஸ் இருக்கும், கலர் அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட். இது ரெண்டுத்துலையுமே நீங்கள் சூஸ் பண்ணி பார்க்கலாம். அமேசான் பிரைமில் அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்க்கணுமா இல்லை கலரில் பார்க்கணும்னு சொல்லிட்டு. நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது கண்டிப்பாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்க்குறது தான். ஃபஸ்ட் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் கலரில் செக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு ஸ்பைடர்மேனில் பார்ப்பீங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் கலந்த ஒரு ஸ்பைடர்மேன். ரொம்ப ஃபேண்டஸியாக பெரிய மார்வல் லெவலுக்குலாம் எதிர்பார்க்காதீங்க. இது ஒரு லோ பட்ஜெட் ஸ்பைடர்மேன் மூவி மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு விஎஃப்எக்ஸ், சிம்பிளான ஒரு விஷுவல் எஃபெக்ட்ஸ் தான் காமிச்சிருப்பாங்க. பட் அதுவுமே டீசெண்டாக இருந்துச்சு. நீங்கள் டிவியில் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கும். அதுவும் நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்க்கும்போது அது நல்லாவே ரிச்சாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பெருசாக அந்த விஎஃப்எக்ஸ் அடி வாங்குறது அந்த மாதிரிலாம் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ப்ரொடக்ஷன் டீமை கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். ஏன்னா 1930s நடக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி செட் எல்லாமே போட்டு சூப்பராக எடுத்திருக்காங்க. பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேட்ட நல்லா நடிச்சு கொடுத்துருக்காங்க. முக்கியமாக நிக்கோலஸ் கேஜை பாராட்டியே ஆகணும். நிறைய இடங்களில் மனுஷன் சூப்பராக நடிச்சு கொடுத்துருக்காரு. அந்த ஸ்பைடர் நோயராக வர சீக்வன்ஸில் ஒரு சில இடங்களில் டூப் போட்டிருப்பாங்க. அவரோட ஆக்டிங் நமக்கு தெரியாது, மாஸ்க் போட்டிருக்கனால. பட் பென் ரெய்லியாக வரும்போது அவரோட ஆக்டிங் நல்லாவே தெரியும். நல்லா ஃபன்னாக காமெடியும் நல்லா பண்ணுவார். அதே சமயத்தில் ஆக்டிங்குமே பார்த்தா சூப்பராக பண்ணுவார். மனுஷன் கோஸ்ட் ரைடர் சூப்பர்மேனாக மாறி இப்போ ஸ்பைடர்மேனாக மாறி இருக்காரு. ஸோ பர்ஃபார்மன்ஸில் குறைய சொல்ல முடியாது. இதை ஃபாலோ பண்ணி நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த பிளாக் அண்ட் ஒயிட் அட்டெம்ப்ட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்டில் இந்த சீரிஸ் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் பார்த்தனா இருக்குது. இந்த சீரிஸ் மொத்தம் 8 எபிசோடு. ஒவ்வொரு எபிசோடுமே 40 minutes கிட்ட ரன் டைம் இருக்கும். பெருசாக உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்காது. ரொம்ப சீரியஸாக டென்ஷனோடு கொண்டு போயிருக்க மாட்டாங்க. அச்சோ இவருக்கு என்ன ஆச்சோ, வில்லன் இவர் எப்படி டிஃபீட் பண்ண போகிறாரோ, இவர் உயிருக்கு என்ன ஆக போகுதுன்னு சொல்லி அந்த மாதிரி நீங்கள் எதுவுமே ஃபீல் பண்ண மாட்டீங்க. அந்த மாதிரியான டென்ஷனான இடங்களை கூட நல்லா ஃபன் பண்ணி காமெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது ஒரு சில இடங்களில் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, ஒரு சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆகலை. அது இன்னுமே கொஞ்சம் சீரியஸாக கொண்டு போயிருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்குமே தோணுச்சு. இதை தாண்டி படத்தோட வில்லனாக பார்த்தீங்கன்னா சில்வர் மேன் சொல்லி ஒரு கேரக்டர் வரும். அவரோட கேரக்டர் ரைட்டிங் நல்லாவே இருந்துச்சு. பட் பவர்ஃபுல்லான ஆளான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸ்பைடர் நோயருக்கு ஈக்குவலான ஒரு பவர்ஃபுல்லான ஆளை பார்த்தினா அவர் காமிக்கல. அதை தாண்டி 2 ஒரு சூப்பர் ஹீரோஸ் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவங்களோட அடியாட்கள் அவங்க தான் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க. அவங்களோட எண்டிங்குமே பார்த்தீங்கன்னா சப்புன்னு முடிச்சுட்டாங்க. ஒரு மார்வல் மூவி மாதிரி எதிர்பார்த்து நீங்கள் பார்க்காதீங்க. ஃபைட்ஸ் அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜானரில் வந்திருக்கக்கூடிய ஒரு டிவி சீரீஸை அந்த ஒரு மைண்ட் செட்டோட போய் பாருங்கள். அதில் ஒரு சில சூப்பர் ஹீரோ எலமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ் பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும். இதை நீங்கள் ஸ்டாண்டர்டான செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி எந்த மார்வல் படமும் நீங்கள் பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சீரிஸில் அடல்ட் கண்டென்ட் எதுவும் கிடையாது. ஒரு சில லிப்லாக் சீக்வன்சஸ் இருக்குது. அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாமன்றதை டிசைட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த சீரிஸ் தமிழ் டப்பிங்குமே இருக்குது. நான் இங்கிலீஷில் தான் பார்த்தேன். தமிழ் டப்பிங்கில் மற்ற ஆக்டர்ஸோட வாய்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நான் பார்க்கும்போது நிக்கோலஸ் கேஜுக்கு மட்டும் பெருசாக சூட் ஆகாத மாதிரி எனக்கு தோணுச்சு. மேபி தமிழில் பார்க்குறவங்க செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கே இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களே எத்தனை பேர் இந்த ஸ்பைடர் நோய் சீரிஸ் பார்த்துருக்கீங்க? பார்த்து உங்களுக்கு இந்த சீரிஸ் பிடிச்சிருக்கா இல்லைன்னு கமெண்ட் சொல்லி பண்ணுங்கள். உங்களை இதே போல் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நான் உங்கள் நண்பன். டாட்டா, பாய், see you.